உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நிகழ்ச்சி மூலியமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பயிற்சி, அதாவது சனி பயிற்சியாகி மீன ராசிக்குள்ள வரப்போறாரு. அது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள வரப்போறாரு. வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில. ஸோ இந்த வகையில சனி மீன ராசிக்கு வந்து அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு மீன ராசி குருவுடைய வீடு. முழு சுபகிரகம் குரு தான். அவரோட வீட்டுக்கு சனி வரப்போறாரு. இங்க 2 1/2 ஆண்டுகள் இருக்க போறாரு. என்ன மாதிரி பலன ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படியான பலன் குடுக்க போறாரு நம்ம பார்க்க போறோம். அதாவது சனி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஜென்ம சனி, 7 சனி இது மாரி சனிய பத்தி நெறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. நெனைக்கிற மாரி சனி வந்து ரொம்ப கெட்டவர்லாம் இல்லங்க. அவர் வந்து நம்ம யார நல்லவர்ன்னு நெனைக்கிறோமோ, அவங்க கெட்டவங்களா இருப்பாங்க. யார கெட்டவர்ன்னு நெனைக்கிறோமோ, அவங்க நல்லவங்களா இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து உலகம். அதனால வந்து எதையுமே வந்து எடுத்த உடனே ஒரு முடிவுக்கு வராம, நிதானிச்சு யோசிச்சு, இவங்க நமக்கு நல்லது செய்வாங்களா? கெட்டது செய்வாங்களான்னு பார்க்கும்போது தான், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சரியான விஷயங்கள நம்ம பார்க்க முடியும். அந்த அடிப்படையில தான் இப்போ உங்களுக்கு வந்து நம்ம வந்து பலன்கள் குடுக்க போறோம். சனி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியான பலன்கள் குடுக்க போறார்ன்னு பார்க்க போறோம். தொடர்ந்து காணொளிய பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனியுடைய பயிற்சி, அதாவது மார்ச் 6ஆம் தேதி நடக்கக்கூடிய சனி பயிற்சி வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில எப்படியான பலன் குடுக்க போறார்ன்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ தற்சமயம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 4ஆம் இடமான அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில இருந்துட்டு இருக்கிறாரு. அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில இருக்கக்கூடிய சனி பகவான் சொல்லனா துயரங்கள குடுப்பார் அப்படின்றது ஜோதிட விதி. ஆனா, அந்த விதிப்படி அவர் கஷ்டங்கள குடுத்தாரான்னா, அவர் மட்டும் குடுக்குறது இல்ல. ஏனைய கிரகங்களும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திலயும் கூட அதுக்கான காரணங்கள் இருக்கலாம். நம்ம மொத்த பழியும் தூக்கி இவன் தான்டா நமக்கு கிடைச்ச வாய்த்த ஒரு நல்ல அடிமை, ஒரு கெட்டவன் அப்படின்னு சொல்லி அவன் மேல பழிய போட்டுறக்கூடாது. நமக்கு தெரிஞ்ச ஒரே கெட்டவன் இவரு தான். சனி தான். அவர் மேல பழிய போடு அப்படின்னு போட்டுறக்கூடாது. ஏன்னா, சனி வந்து அங்க 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில இருந்தாலும் கூட குரு பார்வையோட தான் இருக்காரு. அத யாரும் மறந்துறக்கூடாது. ஸோ, அதனால வந்து சனி வந்து உங்களுக்கு கெட்டத செய்யாது. நல்ல மாற்றங்கள தான் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்திட்டே இருந்திருக்கும். இத தாண்டி வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்துச்சு, கஷ்டங்கள் இருந்துச்சு. கடந்த 2 ஆண்டுகளா 4ஆம் இடத்துல சனி உட்கார்ந்திருந்து உடம்பு சரியில்ல, கை, கால் செலவு, மருத்துவ செலவு அது இதுன்னு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டீங்க அப்படின்னா, அதுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ஒரு காரணமா இருக்கலாம். அத கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க நீங்க. மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. இருந்தாலும் கூட குருவோட பார்வையில தான் இருக்காரு. உங்க ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய குருவான் எங்க இருக்கிறாருன்னா, ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்துட்டு இருக்காரு. மறைவு ஸ்தானம் தான். ஆனா அங்க இருந்தாலும் அவருடைய பார்வை 4ஆம் இடம். அர்த்தாஷ்டம ஸ்தானம்னு சொல்லக்கூடிய சனி இருக்கக்கூடிய கும்ப ராசியில விழுந்துட்டு இருக்கு இப்போ வரைக்கும். இப்போ சனி வந்து 4ஆம் இடத்துலருந்து வெளிப்பட்டு உங்க ராசிக்கு யோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு போப்போறாரு. 5ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. கர்மகாரகன் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா, உங்க மனசுல நெனச்ச விஷயம்லாம் இயல்பாவே நடக்க போகுதுன்னு அர்த்தம். நீங்க உங்களுக்கு கனவுல தோன்ற விஷயங்களா இருக்கலாம். இது வந்து விருச்சிக ராசிக்குன்னே ஒரு ஸ்பெஷல் விஷயம் அதுதான். அதாவது இன்ட்யூஷன் பவர் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆழ்மனம் வந்து அவங்களோட நல்ல தொடர்புல இருப்பாங்க. அதனால வந்து முன்கூட்டியே எதையும் வந்து யூகிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவங்களா இருப்பாங்க. இது இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு விசுவலைசேஷன் விசுவலைசேஷன் பண்ணக்கூடிய திறன் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஸோ அந்த வகையில தன்னோட வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் முன்கூட்டியே யோசிச்சு அதுக்கேத்த மாரி செயல்படக்கூடிய தன்மைகள் வந்து இன்னும் மெருகேற போகுது அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன். அது மட்டும் இல்லாம மார்ச் 6ஆம் தேதி சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு போறாரு. 4லேருந்து விலகி 5ஆம் இடத்துக்கு போயிட்டாருனாலே பெரிய நல்ல விஷயம். என்னதான் வந்து குரு பார்வையிட இருந்தாலும் கூட 4லேருந்து விலகி 5ஆம் இடத்துக்கு போறது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போறதுன்றது நல்ல விஷயம் தான். ரொம்ப அங்க மனோஸ்தானமான 5ஆம் இடத்துக்கு வர்றாரு இல்லையா? அதனால மனசுல சின்ன கலக்கம் இருக்கும். எதுவும் தப்பா நடந்துருமோன்ற ஒரு எதிர்மறையான சிந்தனைகள் அப்பப்போ வந்து போகும். கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நல்லது மட்டும் தான் செய்ய போறாரு சனி பகவான். கெட்டது செய்ய மாட்டாரு. ஏன்னா, அவர் இருக்கிற வீடு வந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடம். உங்களோட மனோஸ்தானம். ஸோ அங்க இருக்கும்போது சுபகிரக வீடான குருவுடைய வீடான மீன ராசியில தான் சனி வந்து 5ஆம் இடத்துலருந்து அமரப் போறாரு. ஸோ அதனால சனியால உங்களுக்கு தொல்லை கிடையாதுன்றத மொத சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்ததா அத தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, மே 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி இருக்கு. குரு வந்து இப்போ உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதா சொன்னேன் இல்லையா? அவர் அங்கருந்து ராசிக்கு 9ஆம் இடமான உங்களோட ராசிக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய கடக ராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து உச்சம் பெறப் போறாரு. இங்க எப்படி சனி பகவான் 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து மீன ராசிக்குள்ள வராரோ, அதேபோல 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து உங்களோட ராசிக்கு யோகத்த செய்யக்கூடிய குரு பகவான் வந்து கடக ராசிக்கு வரப்போறாரு. ஸோ கடக ராசியில குரு அமர்ந்துட்டாரு வந்து அப்படின்னாலே வந்து, உங்களுடைய நமக்கு நல்லது செய்றவர் பலமாயிட்டாருன்னு அர்த்தம். நமக்கு நல்லது செய்றவங்க பலமா இருந்தா நாம நல்லா இருப்போம் இல்லையா? அந்த விதி அடிப்படையில குரு பகவான் பலம் பெறுறது உலகத்துக்கே நல்லது. பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சிறந்த யோக பலன குடுக்க போறாரு. ராசி அங்க அதாவது உங்க ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல இருந்து, உங்க ராசிக்கு யோகநாதன் பாக்கியஸ்தானம் வந்து அங்கருந்து உங்க ராசிக்கு பார்வை குடுக்குறாரு. உங்களுக்கு ராசிக்கு மட்டும் பார்வை குடுக்கல. அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் பார்வை குடுக்க போறாரு. 2 1/2 ஆண்டுகள் உங்க மீன ராசியில இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குருவோட பார்வை கிட்டத்தட்ட 1 1/2 ஆண்டுகள் இருக்கும். ஸோ அதுவே உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு பொருளாதார ரீதியாவும் சரி, நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் சாதிக்கிறதுக்கு சரி வந்து நல்ல யோகத்த குடுக்குற ஒரு அமைப்பா இருந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாம தடைப்பட்ட திருமணம்,
அ திருமண முயற்சிகள் எல்லாம் நல்லபடியா கைகூடி வரப்போகுது. பொருளாதாரம் வந்து இனிமே வந்து உங்களுக்கு நீங்க பட்ஜெட் போட்டு எதையும் பண்ண வேண்டியதில்ல. தாராளமா கையிலேருந்து எடுத்து செலவு பண்ணலாம். அந்த அளவுக்கு பணப்புழக்கம் நல்லபடியா அதிகரிக்க போகுது. எல்லா வகையிலும் இந்த சனி பயிற்சி மிக சிறப்பா இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லங்க. மேலும் இப்ப நடக்க இருக்கக்கூடிய இந்த வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலான இந்த சனி பயிற்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அவர் வந்து மீன ராசிக்குள்ள வரப்போறாரு. அதாவது மீன ராசி அப்படின்றது வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி குருவுடைய வீடு, சுபகிரகத்தோட வீடு. ஸோ அங்க 2 1/2 ஆண்டுகள் இருக்கு. அதாவது 30 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வந்து 2 1/2 ஆண்டுகள் இருக்கக்கூடிய அந்த ஒரு 2 1/2 ஆண்டுகளுக்கு நடுவுல வரக்கூடிய ஓராண்டுல தான் வந்து குருவுடைய பயிற்சியும் இருக்கு. குருவும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அவருடைய உச்ச வீட்டுக்கு வரப்போறாரு. ஸோ குருவுடைய அந்த உச்ச நிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கு சுபத்துவ தன்மைய கூட்டிக்கிட்டே போகும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி இருக்கிறது குருவுடைய வீடு. அ மோட்சஸ்தானம் 12ஆம் இடம், காலபுருஷனுக்கே 12ஆம் இடம் அதுதான் மீனராசி. ஸோ அந்த வீட்டோட அதிபதி தான் குரு பகவான் தான் உச்சம் பெறப் போறாரு. மே மாதம் 26ஆம் தேதி சனி பயிற்சியில ஆனதுலேருந்து 2 மாசம் கழிச்சு. மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி ஆறாரு. அங்கருந்து மே 26ஆம் தேதி குரு பயிற்சி ஆறாரு. குரு பயிற்சியாகி அவருடைய நிலை வந்து சனிக்கு பார்வை குடுக்க போகுது. அதாவது சுபத்துவமான குருவோட வீட்ல இருக்கக்கூடிய சனிக்கு குருவுடைய பார்வையே கிடைக்க போகுது. குரு முழு சுபகிரகம் அவரோட பார்வையோட இந்த 1 ஆண்டுகள் இருக்க போறாரு. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஓராண்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு சனி பகவான்? ஏன்னா சனி பகவான் 2 ஆண்டு இருப்பாரு. குரு 1 வருஷம் தான் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்னங்க ஆகும் அப்டின்னா, குரு அதுக்கு அடுத்ததா சிம்ம ராசிக்கு போயிடுவாரு. சிம்ம ராசிக்கு போனாலும் சனி இங்க தான் இருப்பாரு. 2ஆம் இடத்துல தான் இருப்பாரு. அவர் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் தன்னோட சொந்த நட்சத்திரத்துக்கு வரப்போறாரு. ஸோ இந்த வகையில தன்னோட சொந்த நட்சத்திரத்தில இருக்கக்கூடிய சனி பகவான் அடுத்து வரக்கூடிய அந்த ஓராண்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தான் குடுக்க வேண்டிய ஆதிபத்திய பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சரியாம, பிறழாம கண்டிப்பான முறையில குடுத்துருவாரு. அது மட்டும் இல்லாம இந்த கோர்ட் வழக்குகள் இது விஷயமான பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கெல்லாம் யார் பக்கம் நியாயம் இருக்கோ, அந்த நியாயம் கண்டிப்பான முறையில ஜெயிக்கும் அப்படின்றத தர்மம் ஜெயிக்கும் அப்படின்றத நம்ம உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா சனி பகவான் வந்து தன்னோட சொந்த நட்சத்திரத்துக்கு வரப்போறாரு. குருவோட வீட்ல இருக்கக்கூடிய நிலையில, அங்க இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில வந்து அமரும்போது, கண்டிப்பான முறையில நீதி நெறி தவறாத ஒரு சரியான ஒரு அரசாட்சிய நம்ம சனி பகவான் வந்து கண்டிப்பா அருளப் போறாரு. அந்த வகையில அ எல்லாத்துக்குமே இந்த இனி வரக்கூடிய காலங்கள் வந்து பொற்காலமா தான் இருக்க போகுது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். முதல்ல இந்த 2026ஆம் ஆண்டு முழுமையா யோக பலன்கள் 2026லேருந்து அடுத்த 2027 மே மாதம் வரைக்குமே ரொம்ப ரொம்ப யோக காலமா இருக்க போது. எல்லாருக்குமே வந்து பொருளாதார முன்னேற்றங்கள் பொருளாதாரம் தான். நாட்டோட பொருளாதாரமும் சரி, தனிப்பட்ட மனிதர்களோட பொருளாதாரமும் சரி ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கேற்ற கிரக நிலைகள் மிக அற்புதமா இருக்கு. குருவுடைய அருள் தான். மெயினான காரணம் குருவுடைய அருள். குருவோட இணைவு பெற்ற சனியும் சிறந்த யோக பலன தரப்போறாருன்றத நம்ம இவ்வளவு நேரம் பார்த்து வந்திருக்கோம். அதுதான் உண்மையும் கூட. அது மட்டும் இல்லாம ஏனைய கிரகங்கள் ஆண்டு கிரகங்கள்னு வர்றது ராகு, கேது தான். சனி, குருவுக்கு அடுத்ததா ஆண்டு கிரகங்களா பார்க்கக்கூடியது ராகு, கேது. ராகு, கேதுவுமே வந்து கும்ப ராசியிலயும், கேது வந்து சிம்ம ராசியிலும் இருக்கிறது வந்து உன்னதமான பலன்கள தான் கண்டிப்பான முறையில குடுப்பாங்க. இந்த ஆண்டு முழுதும் ராகு, கேது வந்து அதே ராசியில தான் தொடர போறாங்கன்றது நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த வகையில அவங்களுக்கு எந்த மாற்றம் இல்லனாலும் கூட, குருவோட மாற்றமும், சனியுடைய மாற்றமும் நல்ல பலன்கள கண்டிப்பான முறையில குடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, கோச்சார அடிப்படையில நம்ம ராசிக்கு தற்கால கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, குரு எங்க இருக்காரு, சனி எங்க இருக்கிறாரு, இவங்க என்ன நட்சத்திரத்தில இருக்காங்க, இந்த பயணங்கள வச்சு தான் நம்ம வந்து கோச்சார பலன்கள் சொல்லிட்டு இருக்கோம். அது 100% முழுமையா நல்ல பலன்கள தான் குடுக்க போகுது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஒவ்வொரு ராசிக்குமே உலகளாவிய அளவுல எல்லாருக்குமே நல்ல பலன தான் குடுக்க போகுதுன்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. இத தாண்டி உங்களுக்கு இன்னும் துல்லியமா உங்களுடைய வாழ்க்கைக்கான எதிர்காலத்துக்கான பலன நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய சுயஜாதக ஆய்வும் தேவ. உங்களோட சுயஜாதகம் மற்றும் இந்த கோச்சார பலன்கள் 2யும் இணைச்சு நம்ம பார்த்து சொல்லக்கூடிய பலன்கள் இன்னும் துல்லியமா சரியான பலன்களா இருக்கும். ஏன்னா உங்க ஜாதகத்தில சுய ஜாதகத்தில லக்னம் என்னவா இருக்கு? லக்னத்துக்கு நடப்பு தசாநாதன் பகையா? நட்பா? தசாநாதன் யாரு? புத்தி கிரகம் எது? தசா புத்தி கிரகங்கள் யார் யாரு? இந்த விஷயத்தலாம் நம்ம எடுத்து பார்த்து தான் வந்து கோச்சாரத்தையும் இணைத்து பார்த்து பலன் குடுக்கும்போது, இன்னும் சிறப்பா துல்லியமான பலன்கள் உங்களுக்கு குடுக்க முடியும். நிச்சயமா உங்களுடைய எதிர்கால பத்தின ஒரு புரிதல் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புறீங்க அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு வந்து மிக தெளிவான, துல்லியமான பலன்கள குடுக்க நான் தயாரா இருக்கிறேன். மீண்டும் உங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள சொல்லி, இனி வர்ற காலம் எல்லாத்துக்கும் இனிமையான காலமா இருக்கும் அப்படின்றத வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். மீண்டும் நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.